நீங்க பாஜக கூட்டணிக்கு வருவது அதிமுக விரும்பவில்லை என்றால் உங்கள் நிலைப்பாடு என்ன? யார் விரும்புகிறார்கள் விரும்பலாத பற்றி கவலை இல்லை. ஏன்னா என்டிஏ கூட்டணி வந்து தமிழகத்துல எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்? ஒருவேளை ஏற்றுக்கொண்ட உங்க இயக்கத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். எங்களுடைய நிலைப்பாடு, நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போட்டியிட்டோம். அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது எங்களை பொறுத்தவரையும். நீங்க பாஜக கூட்டணிக்கு வருவது அதிமுக விரும்பவில்லை என்றால் உங்கள் நிலைப்பாடு என்ன? யார் விரும்புகிறார்கள் விரும்பலாத அதை பற்றி கவலை இல்லை. எங்களுடைய நிலைப்பாடை இன்றைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை கழக கருத்துக்களை கேட்டிருக்கிறோம். மீண்டும் நாங்களே நேரடியாக அனைத்து மாவட்டங்களும் சென்று அங்கு தொண்டர்களின் கருத்தையை கேட்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் கேட்டு ஒரு நல்ல முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம். என்டிஏ கூட்டணி வந்து தமிழகத்தில் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால்? ஒருவேளை ஏற்றுக்கொண்ட எங்க இயக்கத்துக்கு நான் எப்படி பதில் சொல்றேன். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவான சொல்லிடுறேன். மாண்புமிகு மத்திய அமைச்சர், நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற கேள்வி, உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். ஏன் உங்களை அழைக்கவில்லை என்று நீங்கள் இப்போ எல்லாரும் கூடி பேசி அந்த கேள்வி கேட்கணும் நீங்கள் பேசிக்கிறீங்க. அது நானும் கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அதை எங்களை அழைக்காது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறதா இருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நீங்களே சொல்லுங்க, ஏற்றால் நல்லதா ஏற்கவில்லை என்றால் நல்லதா? நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், எங்கள் தொண்டர்களுடைய கருத்துக்களை கேட்டு நான் உங்களிடம் ஒரு நல்ல முடிவை அறிவிப்பேன் என்று. அதுக்குள்ளே அவசரப்பட்ட